வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் கொண்டரங்கி மலையை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அது என்ன கொண்டரங்கி? பேர் கேட்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, என்ன காரணத்துக்காக இந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தேன். அதில் ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதன்மை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டரங்கி அப்படிங்கிறது கொண்டை ப்ளஸ் அரங்கி அப்படிங்கிற சொல்லிருந்து வந்திருக்கலாம். அப்படின்னு என்னென்னா, ஒரு பெண் கொண்டை போட்டு அமர்ந்திருக்கிற மாதிரி காட்சி தர்றது. மேலேருந்து இந்த மலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெண் உட்காந்து கொண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி தர்றதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பேர் வந்துருக்கலான்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோன் தரங்கி. அதாவது கோன் அப்படின்னா அரசன். இங்கே இருக்கிற மலை மேலே இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர். அவர் ஒரு அரசன், அதாவது சிவன். அவர் உயரமான மலையில் இருக்கார். இந்த பகுதிகள் இருக்கிற உயரமான மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை தான். ஸோ அதனால் கோன் தரங்கி அப்படிங்கிறது தான் மருவி கொண்டரங்கி அப்படின்னு மாறிடலான்னு சொல்கிறாங்க. சரிப்பா, பெயர் காரணத்தை சொல்லிட்டேன். இந்த மலை எங்கே இருக்குது, எப்படி போகிறது, எந்த டைமில் போகணும், அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ இப்போ சொல்லிட்டா போகுது. இந்த மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டன்சத்திரம் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலைக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம், இல்லை காரில் போகிறதுனாலும் போக முடியும், இல்லை ட்ரெயின் போகிறதுனாலும் போகலாம். இது எல்லாமே நான் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வழியாக வந்தீங்கன்னா, திண்டுக்கல் அங்கேருந்து ஒட்டன்சத்திரம் கீரனூர் வழியாக வந்தீங்கன்னா இந்த மலையை அடைஞ்சிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஈரோடு பகுதிகளிலேருந்து வந்தீங்கன்னா, ஈரோடு மூலனூர் வழியாக திண்டுக்கல் போகிற வழியில் வந்தீங்கன்னா இந்த மலையோட அடிவாரத்தை அடைஞ்சிடலாம். நீங்கள் பஸ்ஸில் பயணம் செஞ்சு வந்தாலும் இந்த சாலையில், இந்த மலையடிவாரத்துக்கு ஒட்டி போகிற சாலையில் உங்களுக்கு பேருந்து வசதி அடிக்கடி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் பேருந்துலேயும் அழகாக வரலாம். இல்லை நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்கன்னா, நீங்கள் ட்ரெயின் மூலமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பழனி, ஒட்டன்சத்திரம் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் மூலமாக அழகாக இந்த இடத்த அடைஞ்சிடலாம். சரிப்பா, பேர் வச்சியே சோறு வச்சியே அப்படிங்கிற மாதிரி இந்த மலைக்கு அடிவாரத்துக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டேன். இந்த மலை எப்படி ஏறுறது, எந்த டைம் ஏறலாம், யாரெல்லாம் ஏறலாம், அதை பற்றி ஒன்றும் தகவல் சொல்லியே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சொல்லிடுறேன். இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3825 அடி. ஓரளவுக்கு உயரமான மலை தான். புதுசாக மலை ஏறுறவங்களுக்கு காலையில் ஒரு 6 to 6:30க்குள்ளே இந்த மலை அடிவாரத்தை அடைஞ்சிருங்க. கொண்டரங்கி மலையடிவாரத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மலையேற்றம் செஞ்சிங்கன்னா நம்ம மலையோட உச்சியை அடைஞ்சிட முடியும். இந்த கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. அதாவது நீங்கள் ஆண் பெண் எல்லாருமே இந்த மலை ஏறலாம். இரவு நேரத்தில் அனுமதி கிடையாது. மற்ற நேரத்தில் நீங்கள் ஏறிக்கலாம். ஆனால் நீங்கள் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது, அதாவது மத்தியான நேரத்துலலாம் ஏறணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரொம்பவே கடினமாக இருக்கும். காற்றும் அதிகமாக அடிக்கும் இந்த பகுதிகளில். உங்களுக்கு அதனால் மலை ஏறுறது சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேவையான உணவுப் பொருட்கள், தண்ணீர் அதெல்லாம் நீங்களே கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா இது செங்குத்தான மலை. கொஞ்சம் ஏறுறது உண்மையிலேயே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். புதுசாக ஏறுறவங்களுக்கு கண்டிப்பாக சிரமமாக இருக்கும். நல்லா வேர்வை வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் தின்பண்டங்கள், தேவையான உணவுப் பொருட்கள், இல்லைன்னா உங்களுக்கு தண்ணீர் இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. தியானம் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே மலை உச்சி மிகவும் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மலைக்கு வாங்க. மிகவும் அற்புதமான மலை. உங்களுக்கு கண்டிப்பாக புதுவிதமான ஒரு அனுபவத்தை தரும். இந்த செங்குத்தான மலையில் அழகாக பாறைகளை குடஞ்சி படிகள் செதுக்கி சைடில் கம்பிகள் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே செஞ்சவங்களுக்கு பாராட்டுக்கள். அந்த காலத்துலேயே இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்க மட்டும் அதை செய்யலைன்னா நம்மளால் இந்த மலைக்கு இப்போ ஏறி இருக்க முடியாது. வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மலைக்கு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். போயிட்டு வந்தவங்க உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மலைப்பகுதியை சார்ந்தவராகவோ அல்லது இந்த மலைக்கு அடிக்கடி போகிறவங்களாவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு
நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது ஒரு பிழையோ அல்லது முரண்பாடுகளோ இருந்தால் இதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை திருத்திக்க முடியும். அதே நேரத்தில் பார்க்குறவங்களும் புது புது தகவல்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. அடுத்த ஒரு புது வீடியோவில் புது இடத்துல சந்திப்போம்.